ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீட் சீரியஸில் நியூக்ளியர் சாப்டர் இருக்கிறதுல சின்ன சாப்டரை ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதோட பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மற்ற சாப்டர்ஸ்லாம் தனித்தனியாக போட்டிருப்பேன். இதில் கான்செப்ட் ப்ளஸ் பிஒய்க்கு ஒரே வீடியோ ஆரம்பிச்சலாம், ஏன்னா சின்ன சாப்டர். ஸோ நியூக்ளியில் எலமெண்ட் இருக்கும். எலமெண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா இசட்டு ஏ. இசட்டுன்றதுனாது ஏன்றது நான் தெரியணும். இசட்டுன்றது அட்டாமிக் நம்பர், சரியா? ஸோ இசட்டுன்றது அட்டாமிக் நம்பர், ஏன்றது மாஸ் நம்பர். ஸோ எக்ஸாம்பிள் C612 அப்படின்னு போட்டோன்னா சிக்ஸுன்றதுனாதுன்னா இசட் அட்டாமிக் நம்பரு, மேலே இருக்கிறது மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் தான் பெருசாக இருக்கும். மாஸ் நம்பரில் எது அதெல்லாம் இருக்கும்னா ப்ரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். இங்கே வந்து ப்ரோட்டான் மட்டும்தான் இருக்கும், சரியா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது கேட்டாங்கன்னா என்ன பண்ணோன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி சொல்லிடணும், ஓகேவா? ஸோ C612 அப்படின்னும் போது 12ன்றது மாஸ் நம்பரு. மாஸ் நம்பர்னால் இதை ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டமாக அப்படியே அசியூம் பண்ணுங்கள். ஸோ ஆட்டம் அப்படின்னும் போது சென்ட்ராக என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும்னா ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அப்போ இங்கே 12 போட்டிருக்கேன்னா, ஸோ 12ல் 6 1 2 3 4 5 6 6 ப்ரோட்டான் இருந்திருக்கலாம், 6 நியூட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 6 இது மாதிரி இருக்கும், சரியா? ஸோ நியூக்ளியஸ் இப்படி இருக்கும். எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ரிவால்வ் ஆகி வந்திருக்கும், சரியா? ஸோ 6 எலக்ட்ரான்ஸ், ஃபஸ்ட்டுத்தில் 2, நெக்ஸ்ட்டுத்தில் 4 எலக்ட்ரான்ஸ் சுற்றி வந்துட்டுருக்கோம். இது ஸ்டேபிள் ஆட்டமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அப்போ நம்ம ஒரு ஆட்டமை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, C612 எடுத்தோன்னா இந்த 12ன்றது நியூக்ளியஸில் இருக்கிற மொத்த மாசையும் சொல்கிறது தான் வந்து 12. ஸோ அதில் எதெல்லாம் இருக்கும்னா ப்ரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும், சரியா? ஸோ அது வந்து மேலே இருக்கிற மாஸ் நம்பர். கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பர்னால் வெறும் ப்ரோட்டானை மட்டும் சொல்கிறது, எத்தனை ப்ரோட்டான், எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்றது. இப்போ நியூட்ரான் எத்தனை வேணும்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி சொல்லிட்டோன்னா ஆன்சர் வந்துட போகுது, சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஆக்சிஜன் 816 எடுக்கிறான்னு வச்சுங்க. அப்போ இதில் எத்தனை ப்ரோட்டான் இருக்கும் அப்படின்னா 8 ப்ரோட்டான் இருக்கும். எத்தனை ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானா 16 இருக்கும். எனக்கு நியூட்ரான் மட்டும் வேணும் அப்படின்னா 16 மைனஸ் 8 நியூட்ரான் இருக்கும், சரியா? ஸோ இதுதான் பேசிக்கு. அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன். மாஸ் நம்பர்னால் அது, அட்டாமிக் நம்பர்னால் அது. மாஸ் நம்பர்னால் ப்ரோட்டான் நியூட்ரான் சேர்த்து இருக்கும். அட்டாமிக் நம்பர்னால் ப்ரோட்டான் மட்டும் இருக்கும். நியூட்ரான் மட்டும் வேணும்னா இது ரெண்டுத்தையும் A மைனஸ் Z போட்டோன்னா வந்துட போகுது, சரியா? சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் R is equal to R0 A power 1/3. R0 ஓட வேல்யூ 1.2 × 10⁻15 மீட்டரு. ஏன்றதுனா அது மாஸ் நம்பர். மாஸ் நம்பரு பவர் 1/3. அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU. அது எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா C612 கார்பனோட மாஸ் வச்சு 1/12 த மாஸ் ஆஃப் C12 ஆட்டம், சரியா? இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ அட்டாமிக் மாஸ் யூனிட்டை AMUவில் மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஐசோடோப், ஐசோபார், ஐசோட்டோன்ஸ் அப்படின்னா நான் ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. ஸோ ஐசோடோப் அப்படின்னா டாப் ஐசோடாப்ஸா சேம் இசட்டு டிஃப்ரெண்ட் ஏ அப்படின்னா இசட்னா அது அட்டாமிக் நம்பர், சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இங்கே வரும்போது ஐசோபார்னும் போது சேம் ஏ, டிஃப்ரெண்ட் இசட்டு. ஐசோட்டோன்ஸ்னால் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரன்ஸ் இருக்கும். AMU இப்படின்னு சொல்லலாம். ஸோ 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் கன்வர்ஷன்ஸ் தெரியணும். யூனிட் கன்வர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் நிறைய இடத்துல தேவைப்படும். எலக்ட்ரான் வோல்ட் டு ஜூலு, ஜூல் டு எலக்ட்ரான் வோல்ட்டு, இதை எப்படி மாற்றணுன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, எலக்ட்ரான் வோல்ட்டு, எலக்ட்ரானாலே சின்ன வேல்யூ, இதிலேருந்து ஜூலாக மாற்றணும் அப்படின்னா ஜூலுன்றது பெரிய வேல்யூ மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். எதை மல்டிபிள் பண்ணனா 1.6 × 10⁻−19 மல்டிபிள் பண்ணோன்றதை ஞாபகம் வச்சுங்க. அதே ஜூல் டு எலக்ட்ரான் வோல்ட், ஜூல் பெருசு, எலக்ட்ரான் வோல்ட் சின்னது. அப்போ ஜூல் டு எலக்ட்ரான் வோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிவைடட் பை 1.6 × 10⁻−19. ஸோ இது மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க. புரிஞ்சா? எலக்ட்ரான் வோல்ட்டு டு ஜூல் அப்படின்னும் போது மல்டிபிள் பண்ணுவேன். ஜூல் டு எலக்ட்ரான் வோல்ட்னா டிவைட் பண்ணிப்பேன். எந்த வேல்யூனா 1.6 × 10⁻−19, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு மாஸ் டிஃபெக்ட், இந்த ஃபார்முலா கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ மாஸ் டிஃபெக்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இதோட டிஃப்ரென்ஸ் இன் மாசஸ் அப்படின்னும் போது A + B gives C இப்படி இருக்கலாம். இது வந்து என்ன ரியாக்ஷனாக இருக்கலாம், ரெண்டுத்தை கம்பைன் பண்ணி ஒன்றுத்து வருது. ஸோ ஃபியூஷனாக இருக்கலாம். அதுவே ஃபிஷன் அப்படின்னும் போது A gives B + C இப்படி இருக்க போகுது, சரியா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஃபியூஷன்ன்றது டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னும் போது இந்த மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ்
இது வந்து நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறோம், மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான். ஸோ தனித்தனியாக பார்க்கும்போது அது அதிகமாக இருக்குது, கம்பைண்டாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், ரெண்டுமே சேமாக இருக்கணும். சரியா? இப்போ ஒரு இதோட மாஸ் நான் பண்ணுறேன்னு நினச்சிங்க, இந்த என்டையர் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து எனக்கு 10ன்னு வருதுன்னு நினச்சிங்க, 10ன்னு வருதுன்னு நினச்சிங்க. இப்போ நான் தனித்தனியாக மாஸ் ஆஃப் இப்போ இத்தனை புரோட்டான் இத்தனை நியூட்ரான் இதோட மாஸ் சேர்த்தாலும் எனக்கு எப்படி தான் வந்திருக்கணும், 10 தான் வந்திருக்கணும் கரெக்டாக. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா 12ன்னு இருக்கும், அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இது 12ன்னு இருந்துச்சுன்னா இதை தனியாக எடுத்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ன்ற டிவைஸ் மூலமாக மெஷர் பண்ணும்போது 10ன்னு தான் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு எங்கே போச்சுன்னா, இந்த ரெண்டு தான் என்னவா ஆயிருக்கும்னா அதை ஒட்ட வைக்கிறதுக்காக யூஸ் ஆயிருக்கும். இது ஏன்னா பாசிட்டிவ் எல்லாம் தனித்தனியாக இருந்திருக்கும், அதை ஒட்ட வச்சு ஒன்றா இருக்கிறதுக்காக அந்த மாஸ் தான் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தமாக வெயிட் போடும் போது கம்மியாக இருந்திருக்கும், புரோட்டான் நியூட்ரான் தனித்தனியாக பார்க்கும்போது அதிகமாக இருந்திருக்கும். அதுதான் இது, புரோட்டானு நியூட்ரானு அதிகமாக இருந்திருக்கும், மொத்தமாக பார்க்கும்போது கம்மியாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து மாஸ் டிஃபெக்ட். பைண்டிங் எனர்ஜினா அந்த மாஸ் டிஃபெக்ட் இன்டூ C² போட்டுப்பேன். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படின்னும் போது πA, ஏன்றதுனால மாஸ் நம்பர். சரியா? ஃபிஷன் ஃபியூஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபிஷன் அப்படின்னும் போது யுரேனியம் 92 235 வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரானோட பம்பார்ட் பண்ணும்போது பேரியம் கிரிப்டான் அதோட மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் பார்த்துட்டு 3 நியூட்ரான் பண்ணோம், ப்ளஸ் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை ரிலீஸ் பண்ணோம். ஸோ இது வந்து நியூக்ளியர் ஃபிஷன். ஃபியூஷன் அப்படின்னும் போது ஹைட்ரஜன்லாம் கம்பைன் பண்ணி ஹீலியமாக ஃபார்ம் ஆகும், அது வந்து நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ பைண்டிங் எனர்ஜி கிராஃப், ஸோ பைண்டிங் எனர்ஜி கிராஃபில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். அந்த மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னும் போது Fe அயான். சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே மாஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, லெஸ் மாஸ் நம்பரும் அன்ஸ்டேபிள், ஹை மாஸ் நம்பரும் அன்ஸ்டேபிள். அந்த 40 to 60 இருக்கும்போது தான் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். 120 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது தான் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுப்பீங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃபும் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூக்ளியர் டென்சிட்டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் நம்பர். போர்டுக்கு இது இம்பார்ட்டண்ட்டு, இங்கே அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் நம்பர், அது தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ முக்கியமாக இந்த 3 எமிஷன்ஸ் பற்றி கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இதுதான் மெயினாக நிறைய கொஸ்டின்ஸ் நீட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிறைய ரிப்பீட் ஆகுது, ஆல்ஃபா பீட்டா காமா. சரியா? ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஆல்ஃபா அப்படின்னும் போது 2He4. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அது முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆல்ஃபா டிகே அப்படின்னும் போது இப்போ சப்போஸ் ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க, எக்ஸு, நானே எடுத்துக்கிறேன் 100 இங்கே ஒரு 50 இருக்குன்னு வச்சுங்க. இதில் இருந்து என்ன பண்ண போகுது, இன்னொரு எலமெண்ட் வரப்போகுது, ஏன்ற எலமெண்ட் வரப்போகுது, ப்ளஸ் என்ன வரணும், கண்டிப்பாக இது வந்துடணும் 2He4. அப்போ இது 100 இருந்துச்சுன்னா இதுலேருந்து 4 போயிட்டுருக்கோம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், 100ல் 4 போச்சுன்னா 96 வந்திருக்கும், இங்கே 50ல் 2 போச்சுன்னா 48 வந்திருக்கும். ஸோ அப்போ ஆல்ஃபா டிகே அப்படின்னும் போது எப்போவுமே எக்ஸு இசட்ஏ போடுவோம், ஏன்றது மாஸ் நம்பரு, கீழேன்றது அட்டாமிக் நம்பரு. சரியா? ஸோ மாஸ் நம்பர் டிக்ரீஸ்டு பை 4. சரியா? அது மெயின் பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ஃபா டிகே அப்படின்னா மாஸ் நம்பர் 4 டிக்ரீஸ் ஆகும், அட்டாமிக் நம்பரு இன்னும் எத்தனை டிக்ரீஸ் ஆகும், 2 டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ஆல்ஃபா டிகே, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆல்ஃபா டிகேனா ஒரு எலமெண்ட்டில் இருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் ஹீலியம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா அதோட மாஸ் நம்பர் வந்து 4 லெஸ் ஆகிடும், அட்டாமிக் நம்பர் வந்து 2 லெஸ் ஆகிடும். இப்போ பீட்டா டிகேன்னு இருக்குது. பீட்டா டிகே அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படின்னா நான் தெரிஞ்சுங்க, ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டானாகவும் மாறலாம், அதே மாதிரி ஒரு புரோட்டான் நியூட்ரனாகவும் மாறுற ப்ராசஸை தான் பீட்டா டிகேன்னு சொல்ல போகிறாங்க. சரியா? ஸோ இதில் ரெண்டாக பிரியும், பீட்டா மைனஸ் டிகே, பீட்டா ப்ளஸ் டிகே அப்படின்ட்டு. ஸோ இ மைனஸ் அப்படின்னா அது எலக்ட்ரான்னு தெரியும், இ ப்ளஸ் அப்படின்னா பாசிட்ரான் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ பீட்டா டிகேவோட பேசிக் ஃபஸ்ட்டு, ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டானாகவும் மாறலாம், இல்லை புரோட்டான் நியூட்ரானாகவும் மாறலாம். இப்போ இது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னும் போது, நியூட்ரான் வந்து அது சார்ஜே இல்லை, இப்போ இது ஒரு புரோட்டான் இருக்குது, அப்போ புரோட்டானோட என்ன சேர்ந்தால் நியூட்ரல் ஆகும், இது பாசிட்டிவ் சார்ஜ். இதோட என்ன சேரணும், ஒரு இ மைனஸ் எலக்ட்ரான் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் செஞ்சால் நான் நியூட்ரானாக வந்துடும். சரியா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுருன்னா, இப்போ நெக்ஸ்ட் நான் சொன்னேன் புரோட்டான் வந்து நியூட்ரானாகவும் மாறலாம்னு சொன்னேன். நியூட்ரானாக எப்போ மாறும் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராசஸில் நியூட்ரானோட ஒரு பாசிட்ரான் இ ப்ளஸ் சேர்த்தேன் அப்படின்னும் போது என்ன ஆகிடும், பாசிட்டிவாக மாறிடும். சரியா? ஸோ இதை ரெண்டுத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ
ஒரு நியூட்ரான் gives proton plus electron. புரோட்டான் வந்து என்ன ஆகும், நியூட்ரான் ப்ளஸ் பாசிட்ரான். இப்போ இதில் பீட்டா ப்ளஸ் டிகே இது பீட்டா மைனஸ் டிகே அப்படின்றதுனா எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா வந்து வந்திருக்கா, அப்போ ஆல்ஃபா டிகேன்னு சொன்னோன்னா இங்கே வந்து ஒரு பாசிட்ரான் ரிமூவ் ஆயிருக்கு. அப்போ பீட்டா ப்ளஸ் டிகே அப்படின்னா இந்த ப்ராசஸ்ஸு, பீட்டா மைனஸ் டிகே அப்படின்னா இந்த ப்ராசஸ். சரியா? ஸோ இதை கிளியராக ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ இதான் வந்து பீட்டா எமிஷன். ஸோ பீட்டா எமிஷனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோடியம் Na1122 இருக்கா, இது மாதிரி எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இ ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இ ப்ளஸ் அப்படின்னாலே அதுனாது பீட்டா ப்ளஸ் டிகே. கரெக்டாக? பீட்டா ப்ளஸ் டிகே. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்ன்னும் போது என்ஏனா என்ஏ அப்படியே தான் இருக்கும். மாஸ் நம்பர் எந்த சேஞ்சும் இருக்காது. இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆட் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் ஆட் ஆகி 11ன்னு வரப்போகுது. அப்போ இது ஒரு 1ன்னு இங்கே இருக்க போகுது. இங்கே ஒரு 1, அப்போ இங்கே என்னவா இருந்திருக்கணும், 10 இருந்திருக்கணும். கரெக்டாக? 10 + 1 தான் 11ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அப்போ அது மாதிரி ஈஸியாக போட்டுக்கணும். அப்போ இங்கே 1 இருக்கும், இங்கே 10 இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்தா 11ன்னு வந்திருக்கும். இப்போ இதுலேயே இப்போ நான் என்ன சொன்னேன், இ ப்ளஸ் பீட்டா டிகேவாக இருந்துச்சுன்னா அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்னா, இங்கே 1ன்னா இங்கே 1 இருக்கிற மாதிரி, அப்போ இங்கே ஏற்கனவே 11 இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிக்கணும், 1 மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? எதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பரை -1 பண்ணுவோம். அட்டாமிக் நம்பர் -1 ஃபார் பீட்டா ப்ளஸ் டிகே. சரியா? அதை ஸ்ட்ரெயிட்டாகவே ஞாபகம் வச்சுக்கணும். பீட்டா ப்ளஸ்னாலே அட்டாமிக் நம்பர் 1 மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் இதே எக்ஸாம்பிள் நான் ரஃபாக எடுத்துக்கிறேன். என்னான்ட்டு இ மைனஸ் இருக்குது. இ மைனஸ்னால் அது பீட்டா மைனஸ் டிகே. ஸோ இ மைனஸ்னால் இங்கே -1 இருக்கிற மாதிரி, இங்கே -1 இருக்கிற மாதிரி, இங்கே ஏற்கனவே 11 இருந்துச்சு. அப்போ இங்கே என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா 12 இருந்திருக்கணும். கரெக்டாக? மேலே இருக்குது எந்த மாஸ் நம்பர் எந்த சேஞ்சும் இருக்க போதில்லை. அட்டாமிக் நம்பரு இங்கே 12 - 1 தான் 11ன்னு வரப்போகுது. அப்போ பீட்டா மைனஸ் டிகே இருந்துச்சுன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ்டு பை 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக போட முடியும். பீட்டா ப்ளஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அட்டாமிக் நம்பரை -1 பண்ணிக்கணும். பீட்டா மைனஸ் கொடுத்தாங்கன்னா அட்டாமிக் நம்பர் ப்ளஸ்ஸு. ஆல்ஃபா டிகேக்கு இதை சொல்லிட்டேன். பீட்டா டிகேக்கு இதை ஞாபகம் வச்சுக்க போகிறேன். பீட்டா டிகேல மாஸ் நம்பர் நோ சேஞ்சு. ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. இ மைனஸ்னால் அது -1ன்னு அர்த்தம். இங்கே 11 இருக்க போகுது. அப்போ இங்கே என்ன வரணுன்றதை LHS = RHS வரணும். அது மாதிரி லாஜிக் அப்ளை பண்ணிங்க. ஸோ இங்கே இந்த எலமெண்ட்ஸு ஒன்று போச்சுன்னா NEயாக மாறும். இங்கேயும் அதே மாதிரி MG அது மாதிரி எலமெண்ட்ஸ் எது வேணால் மாறிட்டோம். அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்ல. கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் மட்டும் தெளிவாக யோசிச்சு போடுங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா முடிச்சிட்டோமா? காமா டிகே அப்படின்னும் போது எதுவுமே மாறாது. மாஸ் நம்பரும் மாறாது. no change in mass number and atomic number. ஸோ ஜஸ்ட் எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்குன்னா ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகிருக்கும். அப்போ எமிட் ஆகிறது தான் வந்து காமா டிகே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்போ PYQ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எத்தனை இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். He2 He4. அப்போ எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் நம்பரை வச்சு தான் கேட்டிருக்காங்க. மாஸ் நம்பர் வச்சு கேட்டதால் இந்த 4ல் 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும். சரியா? 2 புரோட்டான் அண்ட் 2 நியூட்ரான், ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ். அதனால் எலக்ட்ரான்லாம் போட்டுற போகிறீங்க. ஸோ இது ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ 2 புரோட்டான் அண்ட் 2 நியூட்ரான், ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். when uranium isotope uranium-92-235 is bombarded with the neutron, it generates krypton BA வரப்போகுது. சரியா? BA தான் வரப்போகுது. இதை கரெக்டாக எப்படி செக் பண்ணோன்னா uranium-92-235 போட்டுங்க. இந்த சைடு Kr-8936 ப்ளஸ் BA தான் வரும், எனக்கு தெரியும், நான் போட்டுறேன். 56-144 ப்ளஸ் 3 நியூட்ரானா 3 நியூட்ரானா N01 3 நியூட்ரானு. இப்போ இது மேலே LHS RHS கரெக்டாக வந்தால் பாருங்கள். 235 இந்த சைடு வரணும். 89-144 3 நியூட்ரான்னா 3 9 + 4 13. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுவோமா? 9 + 4 13 6 1 12 13 1 236.
இங்கே 235 தான் இருக்குன்னு பயந்துடாதீங்க, ஏன்னா ஒரு நியூட்ரான் ஆட் பண்ணுவாங்க. சரியா, இந்த யுரேனியமோட ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான் வந்து பொம்பார்ட் பண்ணும்போது தான் நடக்கும். ஸோ 236 வந்துச்சு, பேஸும் அதே மாதிரி வரும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிஏ அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். தி எனர்ஜி ஈக்குவலன்ட் டு 0.5 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ எனர்ஜி ஈக்குவலன்ட் டு 0.5 கிராம். எனர்ஜியோட ஃபார்முலா E is equal to mc². ஸோ மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 கிராம். அதை மாற்றும் போது என்ன பண்ணுவோம், 0.5 × 10⁻³ கிலோகிராமு. சி தெரியும், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ மல்டிபிள் பண்ணி போட்டலாமா. E is equal to mக்கு வந்து 0.5 × 10⁻³ 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 0.5 நான் 1/2 கூட எழுதிக்கிறேன். 10⁻³ இன்ட்டு 3 3 are 9ன்னு வரும். கரெக்டாக 3 3 are 9. அதே மாதிரி 8 + 8 16ன்னு வந்துடும். 2 1s are 2 9 போச்சுன்னா 4.5 இன்ட்டு 16ல் 3 போச்சுன்னா 13. ஸோ 4.5 × 10⁻13 ஜூல். ஆப்ஷன் 2. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். that the energy required to break the one bond in DNA is 10⁻⁻20 joule. This value in electron volt. இதை நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். ஜூல் டு எலக்ட்ரான் வோல்ட்டா. ஜூல் வந்து பெரிய வேல்யூ, பெருசுலேருந்து சின்னது போனோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம் எதால், 1.6ஆல். அப்போ 10⁻⁻20 டிவைடட் பை 1.6 × 10⁻⁻19. ஸோ இதை மேலே கொண்டு போயிடலாம். அப்போ 10⁻⁻20 × 10⁻19 வந்துடும், டிவைடட் பை 1.6 பண்ணும்போது மேலே 10⁻⁻1 டிவைடட் பை 1.6, அதை 0.1/1/6ன்னு சொன்னோன்னா 1/16ன்னு போட்டுக்கலாம். 1/16, 16 வெளியில் 1 உள்ள பாயிண்ட் வச்சு 0 வச்சாலும் வராது, இன்னொரு 0 போட்டுக்கணும். 16 எல்லாமே 6 தானே இருக்குது. அப்போ 16 6 பண்ணலாம். 6 6 36, 6 1s are 6, 96. 0.06. ஆப்ஷன் 3 கரெக்ட். சரியா, 0.06. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். வாட் ஹேப்பன் டு த mass number and atomic number of an element when it emits gamma, alpha, beta, gamma. gamma வரும்போது எதுவுமே மாறாது. சரியா, ஸோ அப்போ வெறும் ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜி தான் வந்திருக்கும். மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் ரிமைன் அன்சேஞ்ச்டு. சரியா, ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். த ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் எக்ஸ் மேலே இசட்டு கீழே ஓகே அண்டர்கோ த ஸ்பான்டேனியஸ் டிகே இந்த சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு இப்படி இருக்கா. இதுலேருந்து ஒரு சீரியஸாக மாறிட்டே வருதான். வேர் ரிசல்ட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த எலமெண்ட் எக்ஸ் த பாசிபிள். நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன் பீட்டா ப்ளஸ் அப்படின்னா மாஸ் நம்பர் மாறாது, அட்டாமிக் நம்பர் -1 ஆகும். எதுக்கு, பீட்டா ப்ளஸுக்கு. பீட்டா மைனஸுக்கு அட்டாமிக் நம்பர் 1+1 ஆகும். அப்படியே ஆப்போசிட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு போட்டுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் எடுத்தவொடனே அட்டாமிக் நம்பர் -1 ஆகுது. -1 ஆகுது அப்படின்னாலே -1 பீட்டா ப்ளஸ்ஸு. சரியா, இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பீட்டா ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதிலேருந்து இங்கே -1 இருந்துச்சு, அதுலேருந்து -3 ஆகுது. -1 -2 பண்ணால் தான் -3 வரப்போகுது. -2 எப்போ நடக்கும்னா ஆல்ஃபா அப்படின்னும் போது தான் 2H4 ஆல்ஃபா டிகே ஆயிருக்கு. சரியா, நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா டிகே ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து Z-3, இங்கே வந்து Z-2 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, +1 பண்ணியிருக்காங்க. +1னா எதில் இருக்கும், பீட்டா மைனஸ். அப்போ பீட்டா மைனஸ். ஓகேவா, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக போட்டு வந்துடலாம். பீட்டா ப்ளஸ்னா அட்டாமிக் நம்பர் -1 ஆயிருக்கும், பீட்டா மைனஸ்னா அட்டாமிக் நம்பர் +1 ஆயிருக்கும். ப்ளஸ்ஸு எங்கே இருக்குது, ஆப்ஷன் 3ல் இருக்குது. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். எ நியூக்ளியஸ் வித் மாஸ் நம்பர் 240 is break into two fragment of 120 each. அப்போ இது 240ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 240னா தான் ரெண்டாவது உடையுது, 120. சரியா, இப்படி உடஞ்சிச்சு. இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னா ஒன்றுத்துக்கு. சரியா, ஒன்றுத்துக்கு அன்ஃப்ராக்மெண்டடுக்கு 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும், இதுக்கு வந்து 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் இருக்கும். டோட்டல் கெயின் இன் பைண்டிங் எனர்ஜினா இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். கரெக்டாக 120 + 120 வரும் 240. ஸோ 120, ஸோ இதுக்கு தான் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ 120
120 into 8.5 இதுவுமே அதே மாதிரி தானே ப்ளஸ் 120 into 8.5 இந்த சைடில் இருக்கிறதுக்கு 240 into 7.6 இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து வரப்போகுது. ஸோ இது ரெண்டுமே சேம்ன்றதால 2 டைம்ஸ் பண்ணோன்னா 240 into 8.5. ஸோ இது அந்த சைட்லேருந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா மைனஸ் ஆகிட போகுது. மைனஸ் 240 into 7.6. ஸோ இதை என்ன பண்ணுறேன் 240 காமனாக எடுத்துட்டோன்னா 8.5 மைனஸ் 7.6 இந்த 10 கூட வச்சிருந்தோம்னா 85 மைனஸ் 76 போட்டுக்கலாம். 85 மைனஸ் 76 வந்து 9. 24 into 9 24 into 9 பண்ணோன்னா 9 4s are 36, 9 2s are 18, 18, 19, 21, 216 mega electron volt. 216 mega electron volt. Option 4 correct. Next question பார்த்தலாம். In the given nuclear reaction, the element X. So element X ஈஸியாக போடலாம் பாருங்க. இங்கே 11ன்னு இருக்கு, இங்கே +1ன்னு இருக்கு போகுது. அப்போ இங்கே என்னவா இருந்திருக்கணும்? அப்போ இங்கே 1 இருந்திருக்கும், இங்கே 11 வரணும். 11 வரணும்னா என்ன பண்ணலாம்? இங்கே 10 போட்டால் மட்டும்தான் இங்கே 11 வரும். சரியா? 10 + 1 11. ஸோ மேலே மாஸ் நம்பர் மாற போகிறதில்ல. அப்போ NEன்றது NE மாறிடுச்சு, 10 ஆகிடும், கீழே மேலே 22 ஆகும். நீ ஜஸ்ட்டு பேலன்சிங் ஈக்குவேஷன் பண்ணாலே போதும். E ப்ளஸ்னா அதோட சார்ஜ் 1, அதுவே E மைனஸ் இருந்துச்சுன்னா அங்கே -1ன்னு போட்டு போகிறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The nucleus of mass number 189 split into 2 nuclei having the masses 125 and 64. ஸோ பெருசு 185 ஆகுது அப்படின்னா 125 + 64 மாறுது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வருமா? 9 8 189 வருது. The ratio of the radii of the 2 daughter nuclei. Ratio of the radii of the ரேஷியோக்குன்னா ரேடியஸ் R = R0 a⁻1/3. அப்போ R1/R2 எடுத்தனா ரேஷியோ R0 கேன்சல் ஆகிடும், a1/a2 போட்டுக்கலாம். a1க்கு 125 125 டிவைடட் பை எப்பவுமே க்யூப் நம்பரை தான் கொடுத்துருப்பாங்க. அதை 125 5³ சொல்லலாம். 64 என்ன க்யூப் சொல்லலாம்? இதை வந்து 64 ஃபேக்டர் பண்ணனா 4 3 2க்கு ஒரு 2 எடுத்துருப்பேன். இந்த 3 2க்கு ஒரு 2 எடுத்தனா 4³ வரப்போகுது. 4³ 1/3 வரும். 3 3 போச்சுன்னா 5:4. 5:4 ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினா இந்த நியூக்ளியர் எமிஷன் stated above the mass number and atomic number of the product. So the product Q. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இங்கே ஆல்ஃபா அப்படின்னும் போது ஆல்ஃபா எமிஷன் ஆகுது. ஆல்ஃபா எமிஷன் அப்படின்னும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா 2He4 இதில் 2 மைனஸ் பண்ணிக்கணும், அங்கே 4 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 82x 2x 290 இருந்தது. மேலே 4 மைனஸ் பண்ணோன்னா 286, கீழே வந்து 18 வந்துருக்கு போகுது. இங்கே எலக்ட்ரான் ப்ளஸ்ன்னும் போது எலக்ட்ரான் ப்ளஸ்ஸா. ஸோ அப்போ ஆல்ஃபா முடிச்சிட்டோம். ஆல்ஃபா முடிக்கும் போது இது மாதிரி வந்திருக்கும். இப்போ எலக்ட்ரானு ப்ளஸ் ஆகுது. எலக்ட்ரான் ப்ளஸ்னா ஒரு சார்ஜ் மட்டும் ஆட் ஆகும் போது 81 ஆகிடும். மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ 286, கீழே வந்து 81 இருக்கும். இப்போ பீட்டா மைனஸ்னால் என்ன பண்ணியிருப்போம்? பீட்டா மைனஸா திரும்பி ஒன்றுத்த ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணோன்னா 82ன்னு வந்திருக்கும். 82 286 வந்திருக்கும். இப்போ திரும்பி எலக்ட்ரான் மைனஸ் பண்ணோன்னா பண்ணிட்டோன்னா 81 286 வந்துடும். ஆப்ஷன் 2 சரியா? ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஸோ இதை கிளியரான ஞாபகம் வச்சுங்க. பீட்டா மைனஸு. பீட்டா ப்ளஸ்னால் ஒன்று மைனஸ் பண்ணணும், அட்டாமிக் நம்பர் -1. பீட்டா மைனஸ்னா அட்டாமிக் நம்பர் +1. எலக்ட்ரான் ப்ளஸ்ன்றது அப்படியே நீ ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம். ப்ளஸ்னா 1 ப்ளஸ் ஆகிடும், மைனஸ்னா 1 மைனஸ் ஆகிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் எ கூலண்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர் பிகாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சதுனால ஈஸியாக பண்ணிகிட்ருக்கான். பிகாஸ் வாட்டர் வந்து ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. நிறைய டெம்பரேச்சர் கொடுத்தா தான் ஹீட்டும் ஆகும், நிறைய டெம்பரேச்சர் கொடுத்தா தான் கூலும் ஆகும். அதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸ்டேட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் த ஃபாலோயிங். ஸ்லோ நியூட்ரான் can cause fission in uranium then fast neutron.
அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கரெக்டு. ஸ்லோ நியூட்ரான்ஸ் கேன் காஸ் த ஃபிஷன் இன் யுரேனியம். ஸ்லோ நியூட்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஃபாஸ்ட் நியூக்ளியன்ஸ் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிட்டு கரெக்டாக இடிக்காமல் போயிடும். அதே மாதிரி ஆல்ஃபானா ஈலியம் தான், சரியா? 2He4 கரெக்டாக. பீட்டா ரேஸ் ஆர் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் ஆர் பாசிட்ரான். பீட்டானா அதுதான் நிறைய முறை சொல்லியிருப்பேன், மூவிங் எலக்ட்ரான் ஆர் பாசிட்ரான். காமா ரேஸ் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆஃப் வேவ் லென்த்து லார்ஜர் தென் எக்ஸ்ரேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். ஒய் எக்ஸ்யூவி இஸ் மோஸ்ட் ரேட்டடு காரு. இது வந்து காமா ரேஸு. இது வந்து எக்ஸ்ரே. யூனா அல்ட்ரா வயலட்டு, விசிபிள், இன்ஃப்ராரெட்டு, மைக்ரோவேவு, ரேடியோ வேவ்ஸுக்கு தான் வேவ் லென்த்து அதிகமாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், அப்படியே மாறிட்டே வரும். இங்கே காமா ரேஸோட வேவ் லென்த் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 கரெக்டு, ஏபிசி ஒன்லி கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணுன்றதும் கேளுங்க. ஏதாச்சும் டவுட், கொஸ்டின்ஸ் புரியாமல் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.